வாழைப்பூ வச்சு ஒரு டிஷ் செய்யலாமாங்க. வாழைப்பூ பிரியாணி. ஃபஸ்ட்டு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு நெய், எண்ணெய் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வணங்கணும். வெங்காயம் எவ்வளோ வணங்குதோ அவ்வளோதான் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து பியூரே பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாழைப்பூவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1 1/4 டம்ளர் இல்லைனா 1 1/2 டம்ளர் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தேங்காய் பாலும் அரிசியும் சமபாலத்துக்கு வந்ததுக்கப்புறம் தம் போடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு நல்ல தோசைக்கல் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு மேலே ஏர் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு ஒரு வெயிட் வச்சு நம்ம வந்து 20 மினிட்ஸ் தம் வைக்கணும். தம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.